நம்பெருமாள் நம்மாழ்வார் நச்சியர் நம்பில்லை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் என்று எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி மனோபால மாமணிகள். அதாவது என்னென்ன உபதேச ரத்தன மாலையில் சுவாமி மனோபால மாமணிகள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆழ்வார்களுடைய வரிசை கிரமம், அவருடைய அவதார கிரமம், அதில் விசேஷமான ஞானம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ யார் காலட்சேபம் முதல்ல தொடங்கினாலும் எட்டோன்னு என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாகணனான சர்வேஸ்வரன் அப்படின்னு 4 பாயிண்ட் வரும். ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் அனைத்தையும் நியமிப்பவன், அனைத்தையும் ஆளுகைக்கு உடையவன், அனைத்துக்கு உள்ளும் இருப்பவன், அனைத்துக்கு வெளியும் இருப்பவன். இந்த இடத்துல மனோபாலமணி சொல்றார் நம்பெருமாள். அவன் யார்? சர்வேஸ்வரன். அந்த நம்பெருமாள் சொல்றாரு நம் ஆழ்வார். நம் ஆழ்வார் நஞ்சியர் நம்பில்லை என்பர் அவர் அவர்தம் ஏற்றத்தால் எடுத்துக்காட்டுகிறார். இந்த இடத்துல விசேஷமான அர்த்தங்களை இங்க சொல்லும் பொழுது இப்ப இந்த 4 வாக்கியம் எங்க வருது? நம்பில்லை ஈடு, அதாவது திருவாய்மொழிக்கு 36,000 படி வியாக்கியானத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 36,000 படியில் எடுத்த உடனே ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்றது கேள்வி. சொல்றவர் யாரு? இப்பேற்பட்ட நம்பில்லை. இந்த நம்பில்லை யாருன்னு நம்ம பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வாருடைய மறு அவதாரம். ஆனா இதை சொல்றவர் நம்பில்லை, ஆனா எழுதுறவர் யாருன்னு பார்த்தா வடக்கு திருவீதி பிள்ளை. அதை பட்டோலை கொள்கிறார். இந்த நம்பில்லை சொல்ல சொல்ல இந்த வடக்கு திருவீதி பிள்ளை இதை எழுதுகிறார். இதை எடுத்த உடனே அது என்ன எடுத்து காட்டுறாங்க நம்ம பெரியவங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இதுக்கு ஸ்ரீயப்பதிப்படின்னு பேர். அதாவது நம்பில்லை 36,000 படியில வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளைன்னு எடுத்து காட்டுகிறார் சுவாமி மனோபால மாமணிகள். இந்த வார்த்தை முதல் எடுத்த உடனே ஏன் இந்த வார்த்தை வரணுன்றதான் கேள்விங்க. இப்ப இங்க சொல்ற ஒரு நம்மாழ்வாரோட திருவாய்மொழி. இப்ப நம்மாழ்வார பெருமாள் அபிமானிக்கிறார். நம்பெருமாள் நம் ஆழ்வார் அப்படின்னு அபிமானிக்கிறார். இந்த இடத்துல ஏன் அவரை மட்டும் நம் ஆழ்வார்னு அபிமானிக்கணும்? இப்ப இது நடக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, கம்பர் காலத்துல கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு நம்பெருமாள் முன்பு இந்த கம்பரானவர் பாடுகிறார். கம்ப ராமாயணத்தை நன்றாக பெருமாள் காது கொடுத்து கேட்கிறார். அப்படி காது கொடுத்து கேட்ட பிறகு நம்பெருமாள் சொல்றார், எம்மை பாடினீர் நம் ஆழ்வாரை பாடினீரோ. உடனே கம்பர் போறாரு, சடகோபர் அந்தாதி அப்படின்னு நம்ம ஆழ்வாருக்காக 100 பாட்டு பாடுறார். அப்ப பாருங்க, இந்த நம்பெருமாள் தான் நம் ஆழ்வாரை நம் ஆழ்வார்னு அபிமானிக்கிறார். இப்ப இதை நமக்கு பொறுப்பாக காட்டுறவர் யாருன்னு நம்பில்லை தான் முதல்ல இந்த விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த இடத்துல அதாவது ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் எழுதுகிறார். இது பிரம்மசூத்திரம். இந்த விஷயத்தை நீங்க எங்க போனாலும் இவ்வளவு விலைக்கு காண முடியாது. ஏன்னா எடுத்த உடனே ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் இப்படி சொல்லிட்டே போயிடுவாங்க. ஆனா இதை விலைக்கு சொல்லிக்கிறாங்களான்னா இல்லை. ஸ்ரீயப்பதியாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீயுக்கு பதியான சர்வேஸ்வரன். இப்ப 4வது பாயிண்ட் சர்வேஸ்வரன், முதல் பாயிண்ட் ஸ்ரீயப்பதி. இப்ப நடு செட்டில் 2 இருக்கு. என்ன? அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான் அப்படின்றார். இந்த இடத்துல அது புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஒரு ஸ்கூல்ல நம்ம பையனுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு பர்மிஷன் வேணும், ஒரு இடம் ஒன்று வாங்கணும். உடனே அந்த ஸ்கூலுக்கு எஜமானாக இருக்கிறவர் இவருடைய நண்பருக்கு நண்பர். உடனே அவர் சொல்லிட்டார், நீ கவலைப்படாதப்பா, என் நண்பனுக்கு நண்பன் தானே, நீ என் கூட அனுப்பு. அந்த ஸ்கூல் பிரின்சிபால் என்னோட நண்பன், நான் இட்டு போய் உன் பையனை சேர்த்துறேன் அப்படின்றார். உடனே அவரும் சரி கவலைப்படாம அங்கே போறார். இந்த பையனை இட்டுக்கிட்டு அங்கே போனோடனே இவர் நண்பர் தான், ஆனால் இவர் அங்கே உள்ள விடுறாரான்னு சொன்னால் போன உடனே சரி நான் உன்னை சேர்த்துக்கிறேன், நீ என் நண்பன் தான், ஆனால் ஃபீஸு 2 லட்சம் ரூபா. என்ன அது
ஸ்கூல் தான் சேர்த்துரு. இவர் என்ன சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு அப்பா என்ன சொல்றாரு, நீ தானே சேர்த்துருன்னு சொன்னீர், இப்போ நான் எங்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா கேட்குறேன். நான் சேர்க்கிறேன்னு சொன்னேன், ஆனால் ஃப்ரீயாக சேர்த்துருவாங்கல்லண்ணா. அந்த ஸ்கூலில் இடம் வாங்குறதே ரொம்ப ரொம்ப துர்லபம். அந்த ஸ்கூலில் உன் பையன் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அவன் மாதம் 2 லட்ச ரூபா வாங்கலாம். அப்பேற்பட்ட ஸ்கூலில் நான் உன்னை சேர்க்கிறேன்னு சொன்னேன், ஆனால் 2 லட்சம் நான் தரேன்னு சொல்லியே. அப்போ என்னென்ன, இப்போ அதுபோல இங்கு ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், நாம் முதல்ல பெருமாளை சேவிக்க போனால் பிராட்டி கிட்ட தான் நம்ம சேவிப்போம். அந்த பிராட்டி புருஷகாரத்தால் அந்த அம்மா நம்ம பெருமாள்கிட்ட எதுவுமே சேர்க்கிறா, இந்த சிபாரிசு மாதிரி. இது போல இவரு 2 லட்ச ரூபா கேட்பாரா அப்படின்றது கேள்வி இந்த இடத்துல. எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன், அவாப்த சமஸ்த காமன் அப்படின்றார் இந்த இடத்துல. 2வது பாயிண்ட் இந்த இடத்துல, அவன் சர்வேஸ்வரன் தான், அவன் ஸ்ரீயப்பதி தான். அந்த தாயார் புருஷகாரத்தால நம்ம இவங்கிட்ட போறோம். ஆனா இவர் 2 லட்ச ரூபா கேட்டவர் இவர் கேட்பாரா, நம்ம கிட்ட எதையுமே கேட்க மாட்டாரு. ஏன், பூர்ணன், அவனுக்கு அனைத்தும் நிறைவேற பெற்றவன். அது அவாப்த சமஸ்த காமஸ்தன் அப்படின்னு எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி. இங்க சொல்றவர் யார், நம்பில்லை. இப்போ நம்பெருமாள் நம்மாழ்வாரை அபிமானிப்பதற்கு என்ன காரணம், ஸ்ரீயோட அபிமானம், பிராட்டியோட அபிமானம். அந்த அபிமானத்தால நம்மாழ்வாரை நம் ஆழ்வார் என்று நம்பெருமாள் அபிமானித்தார். அப்ப நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாரா, இல்லைன்னுட்டார். நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு அங்க எழுதுறார் சுவாமி. இது எங்க வருது, நம்பில்லை ஈட்டில் வருது. அது முதல் ஸ்ரீய பதிப்படி, 2ஆம் ஸ்ரீய பதிப்படி, 3ஆம் ஸ்ரீய பதிப்படி எடுத்துக்காட்டுறாங்க அந்த இடத்துல. அது என்ன சுவாமி, முதல் ஸ்ரீய பதிப்படி 2ஆம் ஸ்ரீய பதிப்படி அப்படின்னா, அதாவது ஒரு முன்னுரை முகவுரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. திருவாய்மொழிக்கு 3 ஸ்ரீய பதிகள் உண்டு. முதல் ஸ்ரீய பதிப்படி, 2ஆம் ஸ்ரீய பதிப்படி, 3ஆம் ஸ்ரீய பதிப்படி. அதாவது திருவாய்மொழிக்கு உள்ளோ நம்ம எப்படி போகலாம், அதை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு என்பதை சொல்லுவதுதான் இந்த ஸ்ரீய பதிப்படி. அது முதல் ஸ்ரீய பதிப்படி சொல்லுவாங்க. என்ன சுவாமி ஒண்ணுமே புரியலையே அப்படி, அதான் முன்னுரை, வேற ஒண்ணும் இல்லை. முன்னுரை முகவுரை அப்படின்றாங்க இல்லையா. இங்க நம்பில்லை இதை சொல்றார். இந்த வார்த்தை தான் முதல்ல இந்த ஸ்ரீய பதிப்படியில் இதுதான் வருது. என்ன, ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய். இந்த இடத்துல எடுத்து காட்டும் போது கல்யாண குணான்கண் மகனான சர்வேஸ்வரன். அது எப்படி, சமஸ்த கல்யாண குணாத்மகனான. இந்த 4 நீங்க மனப்பாடம் பண்ணிட்டாவே போதும், திருவாய்மொழி ஃபுல்லா வந்துடும். இந்த 4 தான் இங்க. எந்த 4, ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன். இந்த 4, இந்த 4 விலக்கி விலக்கி பேசலாம் 1 மாசம். சொல்றவர் யாரு, நம்பில்லை. அதை எழுதினவர் யாரு, வடக்க திருவிதி பிள்ளை. அதுதான் என்ன, ஈடு மகா பிரவேசம். அப்ப இங்க நம்மாழ்வார பெருமாள் எப்படி அபிமானிக்கிறார், பிராட்டினுடைய புருஷகாரத்தால். அதான் ஸ்ரீயப்பதி. இப்போ நம்ம கிட்ட ஒன்னும் செல்வமே இல்லை, ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்தெல்லாம் யாருக்கு வரும், யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த சொத்தெல்லாம். சொத்தெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த சொத்து யாருக்குன்னு பார்த்தா ஸ்ரீயப்பதி. அங்க ஸ்ரீ கிட்ட தான் இருக்குது எல்லாமே வேலை. அங்க அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறா, இவர் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. கொடுக்கிறவர் எப்பேற்பட்டவர், சர்வேஸ்வரன். அவர் எப்பேற்பட்டவர், அவாப்த சமஸ்த காமஸ்தன். அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு, சமஸ்த கல்யாண குணங்கள் இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மாழ்வார் நித்திய சம்சாரியாக போந்தவர், நம்மை போல் கர்மாவில் உழன்று கொண்டு இருப்பவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்மாழ்வாரை இந்த எம்பெருமான் எப்படி அபிமானிக்கிறார் என்றுதான் இங்க கேள்வி. அதைத்தான் இந்த 4 வரியில நம்பில்லை சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து மனோவாளம் அவனை உபதேசத்தினால் ரொம்ப அழகா காட்டுகிறார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பில்லை என்பர். அவர் அவர்தம் ஏற்றத்தால், அவர்களுடைய ஏற்றத்தால் இந்த பெயர் வருகிறதா, நிதியதுக கிருபைன்னு எடுத்து காட்டுகிறார் சுவாமி. அதாவது என்ன அப்படின்னு சொன்ன, இப்போ நம்மாழ்வாரானவர் கர்மா உண்டா இல்லையான்னா உண்டு. ஏன்னா அவரே நம்மாழ்வார் பாடுறார்,
பல கோடி ஜென்மங்கள்ல நான் பாபியாக இருந்தேனே, இப்பொழுதுதான் பகவான் நிரியதுக கிருபை. இப்ப நிரியதுக கிருபை அப்படின்னு சொன்னா தமிழ்ல தனிப்பெரும் கருணை, அதாவது எந்த ஒரு காரணம் இல்லாத வரக்கூடிய கருணைன்னு பேர். இப்ப இந்த சுவாமி வராரு, இந்த சுவாமி இப்ப இங்க வர்றதுனால இவர் மேல எனக்கு ஒரு வாஞ்சை, ஆசை. இப்ப இவர் எங்கிட்ட வரல, இன்னும் ராமாஞ்சபுரத்துக்கு போயிடுறாரு. உடனே நான் என்ன கேட்பேன், என்ன சுவாமி நீ என்கிட்ட வரல, எங்கிட்ட திருவாமொழி சேவிக்கல, அப்ப என்ன எனக்கு என்ன எண்ணம்? அப்ப நீ எங்கிட்ட வரல, எங்கிட்ட வந்தாதான் உன் மேல வாஞ்சை. இது என்னை போல் உள்ளவர்களுக்கு, நம்மை போல் உள்ளவர்களுக்கு. ஆனா பகவானுக்கு அப்படியா? அப்படி இல்லை. நீ வந்தாலும் நீ வராவிட்டாலும் அந்த பகவானுடைய வாஞ்சையானது எப்பொழுதும் நம்மேல் உள்ளன. இதுதான் தனிப்பெரும் கருணை, இதுதான் நிரியதுக கிருபை. இது சமஸ்கிருதத்தில் நம்ம சொன்னா நிரியதுக கிருபைன்னு சொல்லுவான். இப்ப தமிழ்ல பார்த்தோம் சொன்னா தனிப்பெரும் கருணை அப்படி எடுத்து காட்டுகிறார்கள் அப்படி பெரியவர்கள். இப்ப இந்த தனிப்பெரும் கருணை நம்மாழ்வார் மேல் எப்படி வருகிறது? ஸ்ரீயப்பதியா இருப்பதனால். ஸ்ரீயப்பதினா என்ன? பிராட்டியின் புருஷகாரம். அப்ப அந்த பிராட்டி புருஷகாரம் பண்ணதுனால இவருக்கு கருணை வந்ததா, இல்ல இயற்கையிலேயே கருணை இருக்குதான் இங்க கேள்வி. இங்க புருஷகாரம் பண்ண சொன்னதும் பகவான்றதான் நம்முடைய சம்பிரதாயம். ஏன் இங்கு பிராட்டியை, ஏன நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சுத்த சத்துவமயமான சம்பிரதாயம், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சுத்த சத்துவமயமான சம்பிரதாயம் என்ன சொல்கிறது என்றால், ஈஸ்வரன் ஒருவனே. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல ஈஸ்வரி இருக்கிறா. யாரு? பிராட்டி ஈஸ்வரர். அப்ப இரண்டு ஈஸ்வரர்களா? இல்லை, ஒரே ஈஸ்வரன் தான். ஒரு உரையில் ஒரு வாள் அல்லவா இருக்க வேண்டும். அப்ப இன்னொரு வாள் இருந்தால் ஒத்துக்கொள்ளுமா? லோகாச்சார ஒத்துக்கல. நம்மை இட்டு பார்க்கும் போது பிராட்டி ஈஸ்வர கோடி, பகவானை இட்டு பார்க்கும் பொழுது சேதன கோடின்ட்டார். அது என்ன எடுத்துக்க? மும்மூர்த்தி பிள்ளை ரொம்ப அழகா சொல்லுகிறார். நாராயண பதத்தினாலே எப்படி ஸ்ரீ என்ற சப்தத்துக்கு எடுத்துக்காட்டும் பொழுது பிரம்மா முதல் பிபீலிகா வரை ஸ்ரீ பெரிய பிராட்டியாரை குறிக்கிறது, சேனை முதலியாரை குறிக்கிறது எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் மும்மூர்த்தி படியில. அப்ப இந்த இடத்துல பிராட்டிக்கு உள்ளிருந்து ஈஸ்வரன் நியமிப்பதினாலே, இப்ப இங்க 4வது பாயிண்ட் சர்வேஸ்வரன். இதை மறக்க கூடாது. ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் கல்யாண குணகனான, எப்பேற்பட்ட சமஸ்த கல்யாண குணகன் அவன், அவாப்த சமஸ்த காமன் அவன் தான் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் அப்படின்னா அனைத்தையும் நியமிப்பவன், பிராட்டியின் உள்ளிருந்து நியமிப்பவன், பிரம்மாவின் உள்ளிருந்து நியமிப்பவன், நம் உள்ளிருந்து நியமிப்பவன், உங்கள் உள்ளிருந்து கேட்க வைப்பவன். இதுதான். இதைத்தான் எளிமையா சொல்லிடுறேன். என்ன சொல்றோம்? அவனின்றி ஓர் அணுவும் ஆசையா. இதுதான். இத சர்வேஸ்வரன் என்ற ஒரு சப்தத்துல நம்பில்லை இங்கு சொல்லுகிறார். அத மணவாள மாமணி ரொம்ப அழகா நம்பெருமாள் நம்மாழ்வார் என்று அபிமானிக்கிறார் இந்த இடத்துல. அப்ப பாருங்க, இந்த இடத்துல புருப்பு பிரமாணம் பார்த்தா இது வேதம் எங்கேயோ சொல்லுகிறது. அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மாழ்வார் திருவாய்மொழியில கொண்டாந்து மனநக மலமரன் எடுத்து காட்டுகிறார் சுவாமி. முதல் பாட்டுல உயர்வர உயநலம் உடையவன் எவன் அவன் அப்படி எடுத்து காட்டுற இடத்துல என்ற சப்தம் நம்ம பார்த்தா அந்த காலத்துல பெரியவங்க லெட்டர் எழுதுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படின்னு போடுவாங்க. ஊன்னா என்னன்னா ஸ்ரீன்னு அர்த்தம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது புள்ளியார் சொல்லி அப்படின்னு சொல்ல, அது கிடையாது, அது ஸ்ரீ. தமிழ் எழுத்துக்களை நாம் கண்டு பார்த்தோமே ஆனால் தமிழ்ல 1 2 இருக்கு. இப்ப நம்ம 1 2 3 4 நம்ம போடுறோம் இல்லையா, அது போல தமிழ்ல இருக்கு. அது 1 2 3 வருது. அது போல இந்த என்ற எழுத்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ. நம்மாழ்வார் எடுத்த உடனே உயர்வர உயநலம் அப்படின்றார். ஸ்ரீ பிராட்டியை துணை கொண்டுதான் இங்கு பாடுகிறாருன்னு எடுத்து காட்டுகிறார் சுவாமி. இப்போ நம்பில்லை இந்த இடத்துல எடுத்து காட்டும் பொழுது அப்பேற்பட்ட கர்ம ஜீவியாக போன நம்மாழ்வாரை சுவாமி நம்பெருமாளானவர் இங்கு அபிமானிப்ப காரணம் 1 என்னன்னு பார்த்தோம், பிராட்டியின் சிபாரிசு. 2வது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறானா, இல்ல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ நமதும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உடல் நமதா இல்ல. இப்போ இந்த உடலுக்கு மேல இந்த வீடுன்னு இருக்கு, இது நமதா இல்ல. எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம் தான். அப்ப இது எல்லாமே பகவானோடது. எல்லாம் என்ன எடுத்து பார்த்துட்டாங்களாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 4 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீடு வாடகைக்கு விடுவோம். அந்த வீடு போய் மாசம் மாசம் நீங்க வாடகை வாங்கல, அவ்வளவுதான், வீடு கொடுத்த இருப்பவர்களே சொந்தம்.
அதுபோல பெருமாள் இந்த உடல் என்ற வீட்டை நமக்கு கொடுத்தார். இப்ப சட்டம் என்ன சொல்லுது? 15 வருஷம் இருந்தா அவனுக்கே சொந்தம். அது இந்த சட்டம். எது? அந்த வீடோ இல்ல நிலமோ ஒரு அனுபவ பாத்தியதை அப்படின்னு பேரு. ஆனா பகவான் நமக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறார். என்ன வீடு? இந்த உடல் என்பது ஒரு வீடு. இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதான் ஜீவாத்மான்னு பேர். இதுல வாடகைக்கு வந்திருக்கு இந்த ஜீவாத்மா. ஆனா பல கல்ப கோடி காலம் நாம் இந்த உடல்ல வாழ்ந்ததுனால இல்ல நான் எனக்குரியவன், நான் எனக்குரியவன், நான் தான் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தாரு பெருமாள். என்னன்னு பார்த்தாரு இந்த இடத்துல? உன்னோடதா? எதுவுமே உன்னோடது இல்ல, எல்லாம் என்னோடதுன்னு எல்லார் தலைமையில கால வச்சாராம். எப்போ? ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டா சொல்லிட்டா எளிமையா. ஏய், யாரு என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்னுடைய வீடு, எல்லாரும் என்னோடது. உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். நம்ம ரொம்ப அழகா சொல்கிறார். அப்ப என்ன இங்க எடுத்து காட்டும் பொழுது பெருமாள் எதுக்கோசம் வந்தாராம்? தேவேந்திரனுக்கு உதவி செய்யற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து தன் வேலையை தான் பார்த்துட்டு போயிட்டாராம். என்னடா இது? தேவேந்திரனுக்கு என்ன உதவி செய்ய வந்தாரு? இந்த தேவேந்திரனுடைய பதவி பறிபோக போகிறது. ஏன்? மகாபலி சக்கரவர்த்தி 1000 அசுமேத யாகம் செய்தால் ஒரு தேவேந்திர பதவி. இப்ப 999 அசுமேத யாகம் இந்த மகாபலி ஆனவர் செய்து விட்டார். இப்ப 1000வது அசுமேத யாகம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த யாகம் பூர்த்தியானால் அந்த மகாபலிக்கு தேவேந்திர பதவி கொடுக்க வேண்டும். உடனே அந்த தேவேந்திர ஓ என்று அழுது கொண்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். கவலைப்படாத, உன் பதவியை நீ உனக்கு நானே வாங்கி தரவா அப்படின்னு வேக வேகமா வந்தாராம். அது கூட எப்படி வந்தாரு? ஒரு குள்ள வடிவில் வந்து யாகம் பண்ணும்போது ஏதாவது கேட்ட உடனே கொடுத்துடணும். அப்பதான் அந்த யாகமானது பூர்த்தி ஆகும். அந்த யாகத்தில் ஏதாவது அறகுறையாக நின்னால் யாகம் பூர்த்தி ஆகாது. ஆகையினால் இவர் வந்தாரு. ஏ மாவலி மூவடி தா அப்படின்ட்டார். ஒரு பேர் நம்ம வைக்கிறோம், நரசிம்மன் அப்படின்னு நம்ம பேர் வச்சா அதை சுருக்கி நச்சு, அது சில பேர் சுருக்கி அது சில பேருடைய பழக்கம் இல்லையா? அது போல மகாபலி சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேரு. இங்க இவர் சுருக்கி கூப்பிடுறாரு. யாரு? வந்துகிறவர் எப்பேற்பட்டவர்? வாமனனாக வந்திருக்கிறார், தேவேந்திரனுக்கு தம்பியாக பிறந்திருக்கிறார். ஏ மாவலி மூவடி தா. ஒருத்தக்கிட்ட பிச்சை கேட்கறோன்னா அம்மா தாயே பிச்சை என்ன கேட்கணும். யாருன்னா போய் ஏ மாவலி மூவடி தா இப்படி யாரா பிச்சை கேட்டு பார்த்துக்கிறோமா? இவர் தான் கேட்கிறாரு முத ஏமா. இவர் பேரை யாரா சுருக்கி சொன்னா ரொம்ப கோபம் வருமா? யாருக்கு? மகாபலி சக்கரவர்த்தி. உடனே நம்மளை யாரும் அப்படி சுருக்கி கூப்பிடுறது? அவர் அழகு, அந்த முகத்தினுடைய அழகை பார்த்த உடனே அப்படி மயங்கிட்டார். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. ஆஹா என்ன சௌந்தரியம். இப்போ சில பேர் முகத்தை பார்த்தோம்னா ஆஹா பார்த்து கொண்டே இருக்கலாமே நமக்கே தோணும். சில பேர் முகத்தை பார்த்தா ஏண்டா இந்த முகத்தை பார்த்தோம் திருப்பிப்போம் இல்லையா? அது சில பேருடைய முகம். அப்ப இந்த இடத்துல இந்த மகாபலி சக்கரவர்த்தி அந்த வாமனுடைய முகத்தை பார்த்த உடனே அப்படி மயங்கிட்டார். தன் பேரை சொன்னதையும் மறந்துட்டார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு 3 அடி மண் கொடு. யாருக்கிட்ட போய் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் கிட்ட 1 ரூபாய் கேட்கலாமா? நான் 3 லோகத்துக்கு அதிபதி. யார் அவன் சொல்றான்? மகாபலி. நான் 3 லோகத்துக்கு அதிபதி. எங்கிட்ட போய் கோமணம் கேட்கிற மாதிரி 3 அடி மண்ணு கேட்கறியே, இது நியாயமா? யார் கேட்கறா? மகாபலி சக்கரவர்த்தி. அப்ப சொல்றாரு யாரு? வாமனனாக வந்திருக்கக்கூடிய பெருமாள், அவர்கள் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் பிச்சை கூட கேட்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். என்னுடைய உருவமும் சின்னது 3 அடி தான். அப்ப இந்த 3 அடிக்குள்ள எனக்கு 3 அடி கொடுத்த எனக்கு போறோம். நான் அளவுக்கு மீறி கேட்டா நான் பாவி ஆகுறேன். அங்கு சில தர்மங்களை சொல்றார். ஒரு வைசியன் என்ன தர்மத்தை கடைபிடிக்கணும், ஒரு சத்திரியன் என்ன தர்மத்தை கடைபிடிக்கணும், ஒரு மனைவி என்ன தர்மத்தை கடைபிடிக்கணும். ஒரு கணவன் ஒரு தர்மம் பண்ணான்னு சொன்னா மனைவியானவள் கூட இருந்து தீர்த்தத்தை எடுத்து கொடுத்து அந்த மனைவி அங்கீகரிக்கணுமா? அப்பதான் அந்த தர்மம் பலிக்குமா? அதையெல்லாம் இங்க சொல்றார். யாரு? வாமனன். யாருக்கிட்ட? மகாபலி கிட்ட. உடனே இதெல்லாம் சரி நீ கேட்கற, நானும் கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ அப்படின்றார். அப்ப கொடுக்கும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு? சுக்ராச்சாரியர். இடுவாறு பிச்சை கெடுத்தால் கண்ணு போகும். இப்ப என்ன பண்ணார் அவரு? இன்னொன்னு வந்துக்கிறவன் பெரிய ஆளு, அவங்ககிட்ட நீ ஏமாறாத, நீ அவங்ககிட்ட தத்தெல்லாம் பண்ணாத. அவனை அழக பார்த்தாவே கொடுக்கலான்னு தோணுது. அவனை பார்த்தா நான் என்னையே கொடுத்துருவேன்.
அப்படின்னு தன் மனைவியை சொல்படி அந்த மனைவி தீர்த்தம் விட, அந்த தீர்த்தத்தை விட்டு அவருக்கு விட பார்க்குறாரு. உடனே இவர் பார்த்தார சுக்கராச்சாரி, ஒரு வண்டு ரூபத்தில் போய் அந்த தீர்த்தம் வந்தால் தானே அது பூர்த்தி ஆகும், அதை மஸ்டர். உடனே ஊற்றி ஊற்றி பார்த்து தண்ணி கீழவே வரல. என்ன சுவாமி என்ன சுவாமி மகாபலி முழிக்கிறார். இரு கவலைப்படாத, ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு, அவரை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தர்பை எடுத்தார், ஒரு குத்துனார், போச்சு கண்ணு. இடுவார் பிச்சை, யாராவது ஒருத்தர் பிச்சை இடுறாங்க, அந்த பிச்சையை நம்ம கெடுத்தோம்னா நம்மளுக்கு கண்ணு போடும். இது நிதர்சனமான உண்மை. கருட புராணம் நிறைய சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டே போன, நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அந்த கண்ணுக்கு அவர் எங்கடா கிடைக்குது? திருவெள்ளியங்குடி சுக்கரஸ்தலன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு மண்டலம் அந்த பெருமாள் தீர்த்தத்தை சாப்பிட்டு அங்குதான் அவருக்கு கண்ணே கிடைக்குது. யாருக்கு? சுக்கராச்சாரியர். அதுக்கப்புறம் தீர்த்தம் வருது. அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்த உடனே அந்த தீர்த்தத்தை வாங்கினாரு. தீர்த்தம் வாங்கின உடனே ஒசரமா வாழ்ந்துட்டார். அவதான் யாரு? திருவிக்கிரமன். வாமனனாக வந்தார். இப்போவும் திருக்கோவில் இருக்கார்ல பெருமாள், உலகாலந்த உத்தமனாக நிற்கிறாருப்பாங்க. அவ்வளோ ஒசரத்தில் ஏந்துட்டாராம். என்ன இது? இல்லை, நீர் விட்ட உடனே நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்ட்டார். இப்போ நீர் விட்டால் எதுவுமே வளரும்ல. நீர் விட்டீர், நான் வளர்ந்துட்டேன். இப்போ அளக்கிறார் இல்லையா? 2 அடியில் எல்லாத்தையும் அளந்துட்டார். 3வது அடிக்கு மண் இல்லை. ஏ மகாபலி, எங்க 3வது அடி? அவர் புள்ள விரோசனன். நீ ஏமாத்துற, நீ ரெண்டகம் பண்ற, நீ எந்த உருவத்தில் வந்தையோ அந்த உருவத்தில் நீ அலை. தானம் உனக்கு தர்மம் கொடுத்தா இப்படிதான் பல்ல பிடிச்சி பார்க்கறதா அப்படின்னு கேட்கறா அவன் விரோசனன். அப்ப சொல்றாரு இந்த இடத்துல வாமனன், தர்மத்திற்கும் தானத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பயலே, போடா நரகத்தின்னு எட்டி உதைக்கிற. என்ன, எங்க அப்பா தர்மம் பண்ணலையா, தானம் பண்ணலையா? ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நீ தானம் பண்ணால் அது தானம் தர்மம் ஆகாது. அது தர்மமே கிடையாது. இப்போ உங்க அப்பா என்ன வேணும்ன்றான்? தேவேந்திர பதவி வேண்டும். அந்த தேவேந்திர பதவிக்கு தான் 3 அடி மண்ணை இப்ப எனக்கு கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல அந்த ஏகமானது பூர்த்தி அடையணும்னா பிராமணாளுக்கு தானம் கொடுக்கணும். அவன் என்ன கேட்கறானோ அதை கொடுத்துடணும். அப்பதான் அந்த யாகமானது பலிக்கும். இல்லைன்னா யாகம் பலிக்காது. இப்போ உங்க அப்பனுக்கு என்ன வேணும்? தேவேந்திர பதவி. அப்போ ஒரு பலனை எதிர்பார்த்து உன்னுடைய தகப்பனானவன் தானத்தை பண்ணுகிறான். அது தானம் தானே தவிர தர்மம் இல்லை. ஆகையினால் நீ இந்த பூலோகத்தில் இருக்காத, போ அப்படின்ற. அதுக்கப்புறம் 3வது அடி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மகாபலி உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். நான் அவர் திருவடிக்கு கீழே தான் இருக்கணும். ஏ பகவானே, என் தலை தான் 3வது அடி அப்படின்ட்டு உடனே 3வது காலை அவர் தலை மேல வச்சார் இல்லையா? அப்பதான் 3 அடி பூர்த்தி ஆகுது. இப்போ அந்த மகாபலி எங்க இருக்கிறார் தெரியுமா? அதல விதல சுத்தல பாதாள லோகத்தில் இருக்கிறார். ஏன்? அடுத்த தேவேந்திர பதவி அந்த பகவான் அந்த மகாபலி கொடுக்கிறார். இப்ப பாருங்க, சர்வேஸ்வரனாக இருந்ததினால தானே அனைத்தையும் ஆண்டு இப்ப மகாபலியுடைய ஆசையும் பூர்த்தி பண்ண போறாரு அடுத்த பிறவியில. இப்ப தேவேந்திர பதவியும் பூர்த்தி பண்ணிட்டார். ஏன்? தேவேந்திரனுக்கு அது இப்ப பதவி போகலையே, இப்ப இருக்கிறான் இல்லையா? அப்ப அதான் சர்வேஸ்வரன். அப்ப இதை நம்பில்ல ரொம்ப அழகா சொல்லுகிறார். இந்த பகவான் ஸ்தியப்பதியா இருப்பது பெரியது அல்ல, அவாப்த சமஸ்த காமனா இருப்பது பெரியதல்ல, சமஸ்த கல்யாண குணங்கள் உடையதெல்லாம் பெரியதல்ல, அனைத்தையும் நிறைந்து சர்வேஸ்வரனாக இருந்து நியமிக்கிறான் பாருங்க, அதுதான் பெரியதுன்னு. ஏன்? இப்போ நம்மாழ்வார் நித்திய சம்சாரியாக போந்தவர். அந்த நம்மாழ்வாரை எங்கு கொண்டு போய் வைக்கிறார்? உயர்வான ஒரு பதவி, ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர் ஆகிறார்? இந்த இடத்துல கர்மயோகம் இருக்கிறது, ஞான யோகம் இருக்கிறது, பக்தி யோகம் இருக்கிறது. ஆனாலும் சரணாகதி தத்துவத்தினால் தான் நான் எம்பெருமானை பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். அனைத்தும் ஏன்? ஒவ்வொரு யுகங்களிலேயும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இப்போ அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பெருமாளை அடைய முடியும். ஆனால் இந்த 4மே கைவரப்பெற்றவர் யாரு? நம்மாழ்வார். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான பதவியில கொண்டு போய் நம்மாழ்வாரை வைக்கிறாரு சொன்னா, அப்ப இவர் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன். அதான் எடுத்த உடனே நம்ம எல்லாம் எடுத்தோடனே இப்போ எல்லாரும் காலட்சேபம் பண்ண ஆரம்பிச்சா முதல்ல சர்வேஸ்வரன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து. சியப்பதியாய், அவாப்த சமஸ்த காமனாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன். அப்ப அந்த சர்வேஸ்வரன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா 1000 நாமங்களும் இங்கு ஈடேறாது. பகவானுடைய நாமதேயங்கள் நிறைய உள்ளன.
இல்லையா? அப்ப அந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவானுக்கே அற்றுத்தி இருந்த அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு உள்ள புரியுமா? கூட இருக்கக்கூடிய பிராட்டிக்கு புரியுமா அப்படின்னு சொன்னா கூட இருக்கக்கூடிய பிராட்டிக்கு கூட புரியாது. ஏன்? என்ன சுவாமி, அந்த பிராட்டியான உள்ளிருந்து நியமிக்கிறாள் அல்லவா? அந்த பகவான் பிராட்டிக்கு உள்ள போய் நியமிச்சாதான் எல்லாமே புரியுமா? அதனால்தான் இப்படி லோகாச்சாரியார் நம்மை இட்டு பார்க்கும் பொழுது பிராட்டி ஈஸ்வர கோடி, அவனை இட்டு பார்க்கும் பொழுது பிராட்டி சேதன கோடி. இதுதான் சுத்த சத்துவமயமான சிவைஸ்வ சம்பிரதாயம். அப்ப இந்த சம்பிரதாயத்தில் மனவாள மாமுனி நன்றாக நமக்கு இந்த உபதேச ரத்தன மாலையில ஸ்பஷ்டமா புரியுற மாதிரி சொல்லிட்டார். அது என்ன அவாப்த சமஸ்த காமனை என்ன புரியலையே, சிவப்பதினா புரியலையே, சர்வேஷன் புரியலையே, ஒன்றும் இல்லை. அந்த நம்பெருமாளானவர், இப்போ நம்பெருமாள்னா என்ன? திருவரங்கத்தில் எப்பேற்பட்ட இப்போ உற்சவம் ஆரம்பம், இப்போ 4 நாள் கருட சேவை, வருஷத்துக்கு ஒரு தரம் பிராட்டியோடு எம்பெருமான் சேர்த்தியிலே நிற்க போகிறான், அங்க நடத்தி காட்டுகிறார். இப்போ இந்த சம்பிரதாயத்தினுடைய விஷயங்கள் எல்லாம், சரணாகதி தத்துவம் எல்லாம் ஒரு உற்சவமாகவே கொண்டாடக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னு பார்த்தா திருவரங்கத்தில். அது ஒரு ராமானுஜர் அந்த கத்தியத்திரிய கோஷ்டி அங்கதான் அன்வயிக்கிறார். அப்போ அந்த சரணாகதி தத்துவத்தை ராமானுஜருக்காக காட்டி நீர் அனைவருக்கும் இங்கே உலகம் முழுக்க செல்லு என்று சொன்னவர் அங்குதான். ஆகையினால் அந்த நம்பெருமாள் நம் ஆழ்வார் என்று அபிமானித்ததினாலே நம்மாழ்வார் இங்கு தலைவராகிறார், நம்மாழ்வார் கூடஸ்தனாகிறார். அப்ப இந்த இடத்துல பராங்குச கோத்திரம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கோத்திரம் இருக்கும். அச்சுத கோத்திரம், கௌண்டில் மகர்ஷி கோத்திரம், வசிஷ்ட கோத்திரம், அப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சசமஸ்காரமாய் ராமானுஜ சூத்திரம் தான் பராங்குச கோத்திரம் தான். இந்த இடத்துல ஏன் ராமானுஜ தாசன் என்று சொல்லுபவர்கள் அனைவருக்குமே பராங்குசரே இங்கு முதன்மையாகிறார். யாரு? நம்மாழ்வார். அதனால தான் இந்த இடத்துல எடுத்து காட்டும் பொழுது நம்மாழ்வாருடைய திருமேனியிலே அனைத்து ஆழ்வார்களும் உள்ளதாக ஐதீகம். எப்படி ராமானுஜர் திருமேனியில எல்லா ஆச்சாரியர்களும் உள்ளதாக ஐதீகம், அதுபோல நம்மாழ்வாருடைய திருமேனியில எல்லா ஆழ்வார்களும் உள்ளதாக ஐதீகம். அதை பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்கிறார். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்குரேனு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஷ்மி. நித்தியம் நித்தியம் ஒரு வைஷ்ணவனானவன் இந்த ஆழ்வார்கள் குரு பரம்பரை, ஆச்சாரியர்கள் குரு பரம்பரை, இதை தினசரி சொல்லணும், அதை மனப்பாடம் பண்ணணும், அதை ஸ்மரிக்கணும். அந்தந்த பெயரை சொல்லும் பொழுது அவர்களுக்கு நமஸ்காரம் சொல்லணும். அதான் சொல்றோம் இல்லையா, அஸ்மத் குருப்பியோ நமக்கு, அஸ்மத் பரம குருப்பியோ நமக்கு, அஸ்மத் சர்வகுருப்பியோ நம்ம சொல்றோம் இல்லையா, அஸ்மத் குருப்பியோ நமக்கு பஞ்சமஸ்காரம் பண்ணார் இல்லையா, அவர் தான். அவருக்கு மேல அவருக்கு மேல அவருக்கு மேல அப்படியே மேலே போயிட்டே இருக்கு, பெருமாள் வரைக்கும் போகும். இதைத்தான் ஓரான் வழி குருபரம் பெரிய பெருமாள் தொடங்கி மனவாள மாமுனி பரியந்தன்னு சொல்லுவாங்க. பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனை முதலியார், நம்ம ஆழ்வாசிபன் நாதுமணிகள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார் பெரிய நம்பி, எம்பெருமானார், எம்பார் பட்ட நஞ்சியை நம்பி, வடக்க திருவேதி லோகாச்சாரியார், குடகுல திருவாய்மொழி மனவாள மாமுனிகள், இதை எடுத்து காட்டுவாங்க நம்முடைய பெரியோர்கள். அப்ப பாருங்க, இப்பேற்பட்ட இந்த விஷயத்தை, எந்த விஷயம், இந்த 4ல் நம்பில்லை அடக்கிட்டாருன்னு சொன்னேன். அந்த மனவாள மாமுனி ஒரு பாட்டாவே பாடிட்டாருன்னு சொன்னேன். நமக்கு புரியும்படியா. இப்போ இந்த 4 சொன்ன நமக்கு யாருமே புரியாது. ஸ்ரீயப்பதியாய் அது என்ன புரியலையே, அவாப்த சமஸ்த காமனாய் தெரியல. ஆனா நம்பெருமாள் ஸ்ரீரங்க நம்ம பெருமாள், அந்த நம்பெருமாள் தான் நம்ம ஆழ்வார். அந்த நம்ம ஆழ்வார் அபிமானிச்சதுனால தான் இந்த ஓரான் வழி குரு பரம்பரை நமக்கு வந்தது. இப்போ நம்மாழ்வார் அப்போ நஞ்சி இப்போ எடுத்து காட்டும் பொழுது பாருங்க, அந்த நம்மாழ்வார் நாதமணிகளுக்கு கொடுக்க, அந்த சிவன் நாதமணி இவ கொண்டார் மணக்கால் நம்பி பெரிய நம்பி எம்பெருமானார் கிட்ட கொண்டு போய் சேர்க்க, அந்த எம்பெருமானார் தான் அந்த இடத்துல எம்பாரை வாரி அனைத்து ஓரான் வழியில் நியமிக்க, அந்த எம்பார் பட்டரை அபிமானிக்கிறார். நம்பெருமாள் நம்மாழ்வார் அந்த பட்டர் தான் நம் ஜீயர்னு பேரை வைக்கிறார். இப்ப பாருங்க, எம்பெருமானார் இப்போ நம்மாழ்வார் கொடுத்தது நாதமுனி மூலமாக எம்பெருமானார் கிட்ட வர, அந்த எம்பெருமானார் எம்பார் மூலமாக பட்டரை நியமிக்க, அந்த பட்டர் நஞ்சியரை நியமிக்கிறார். இதைத்தான் நான் இங்க மனவாள மாமுனி நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர் நம்பில்லை. நஞ்சியர் யாரு? எல்லாருக்கும் தெரியும், மேல்கோட்டிலிருந்து வந்தவர்.
எங்கேயோ இருந்து வேலுக்கோட்டை, எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான். அவர் திருவரங்கத்துக்கு பற்ற திருவடி சம்பந்தம் பெறுகிறார். ஓரான் வழி குருபரமில்லை வருகிறார். எப்பேற்பட்டவர் அவரு. அவரை போய் திருத்தி கொண்டு வருவதற்கு படாத பாடுபடுகிறார். திருநெடுந்தாண்டுன்ற ஒரு 30 பாட்டை சொல்லி அவரை திருத்துகிறார். அப்போ அந்த நஞ்சியர், அவருக்கு வேதாந்தின்னு பேரு, வேதத்தை எல்லாம் கசடர கற்றவர். 6 அங்கங்கள், 4 வேதங்கள், 18 புராணங்கள், அதெல்லாம் ஒரு ஆசனமாக இட்டு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பாராம் இவர். யாரு? இந்த வேதாந்தி. அப்பேற்பட்டவர். அப்ப அவரை நம் சம்பிரதாயத்துக்கு ஆக்கியவர் யாரு? இந்த பட்டர். அவர் தான் நம் ஜீயர்னு அவருக்கு பேர் வைக்கிறார். அந்த நஞ்சியர் தான் இந்த நம்பில்லைன்னு பேரை வைக்கிறார். இப்ப இந்த நம்பில்லை எப்பேற்பட்டவர்? ஸ்ரீரங்கத்தில் பக்கத்தில் நம்மூர் வரதாச்சாரியார்னு பேர். அவர் பேர் நம்மூர் வரதாச்சாரியார். இந்த நஞ்சியர் ஒரு ஓலைச்சுவடில சில கிரந்தங்கள் எழுதி அனுப்புறார். இதை நன்றாக எழுதி கொண்டு வாரும் அப்படின்னு. ஏன்னா இந்த நம்மூர் வரதாச்சாரியார் கையெழுத்து நல்லா இருக்கும். இப்போ நம்மெல்லாம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கையெழுத்தா இல்லை தலையெழுத்தா இல்லை படிக்கலாமா? டாக்டர் ஒரு சீட் எழுதி கொடுப்பார் இல்லையா? அந்த டாக்டர் சீட்டை படித்து பார்த்தா நம்மளால் படிக்க முடியுமா? முதல்ல அது ஏவா இல்லை பியா? டாக்டர் ஒரு கையெழுத்து போடுவார் இல்லையா? அதுபோல் சில பேர் கையெழுத்தெல்லாம் இருக்கும். அப்போ அது மாதிரி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டா யாருக்குன்னா புரியுமா? புரியாது இல்லை. அப்போ நன்றாக அழகாக முத்து முத்தாக எழுதக்கூடிய கையெழுத்து யாருன்னு பார்த்தா நம்மூர் வரதாச்சாரியார். இந்த நஞ்சியர் என்ன பண்றார்? தன்னுடைய ஓலைச்சுவடி கொடுத்து அனுப்புறார். இவரு தலைமையில வச்சுட்டு போறார். எங்க கொள்ளிடம் அக்கர் அவர் வீடு. போனா கொள்ளிடத்தில் வெள்ளம் வந்து அந்த ஓலைச்சுவடி அடிச்சுட்டு போயிடுச்சு. வீட்டில் போயிட்டு ஒன்று அழறார். யாரு? இந்த வரதாச்சாரியார். உடனே பெருமாள் கனவுல வந்து, கவலைப்படாத, நீர் எழுதும், நான் உமக்கு உள்ளிருந்து சொல்றேன், அந்த ஓலைச்சுவடில் என்னென்ன இருந்ததோ அப்படியே வரும், நீர் எழுதும் அப்படின்றார். யாரு? பெருமாள். இது யார்? இந்த நம்பெருமாள் கனவுல வந்து சொல்றார். உடனே இந்த நம்மூர் வரதாச்சாரியார் பெருமாள் உள்ள சொல்ல சொல்ல அப்படியே எழுதுகிறார். அதை கொண்டாந்து நஞ்சியர் கிட்ட கொடுக்கிறார். அதை வாங்கி படிச்சு பார்த்தார். இது நான் எழுதியது இல்லையே அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் எழுதி கொடுத்தா அது நல்லா தெரியல, நான் எழுதினது வேற, ஆனா நான் எழுதினதை விட இது ரொம்ப அழகா இருக்கு. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் எழுதுனது தன் சிஷி நல்லா எழுது நல்லா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா மகா ஞானி. நான் எழுதுனதை விட நீர் எழுதியது மிக 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 அற்புதம். அதாவது நான் எழுதினது ஊர்வலம் வர்ற மாதிரி இருந்தது, ஆனால் நீர் எழுதியது யானையின் மேல் அமர்ந்து ஊர்வலம் வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி என்ன நடந்தது சுவாமி? தலைமையில வச்சுட்டு போனேன், கொள்ளிடக்கரையில் தண்ணி நிறைய வந்தது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒன்று அழுத. பெருமாள் வந்து கனவுல சொன்னார், அதை தான் எழுது. ஆஹா, நீர் தான் நம் ஜீயரோ அப்படி சேர்த்து கட்டிட்டாரா? அதுதான் திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானம். அப்போ இந்த இடத்துல நம் ஜீயர் நம் பிள்ளை என்று அபிமானிப்பதனால நம் பிள்ளை. அதாவது நஞ்சியர் என்ன பண்றாரு? சொன்ன உடனே ஆஹா, நம்ம பிள்ளையா நீர்? இப்போ நம்ம பிள்ளை தான், நம்ம சொல் பிரகாரம் நடப்பான், நம்ம என்ன சொல்ல எள்ளுனா என்னையா நிற்பான். அப்ப நம்ம பிள்ளையா? அதான் நம் பிள்ளை. யார்? இந்த நஞ்சியர் அபிமானிக்கிறார். யார? நம்மூர் வரதாச்சாரியரை. ஏன்? இதை எழுதி கொடுத்ததுனால. அது என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரு? அதான் திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானம். இந்த திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம். 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி. இந்த 36000 படி தான் நம்பில்லை ஈடுன்னு பேரு. இப்போ இந்த நம்பில்லை ஈடு தான் இப்போ 4 சொன்ன இல்லையா உங்களுக்கு? அவாப்த சமஸ்த காமனான்னு சொன்ன இல்லையா? இந்த 4 அதில் தான் இருக்கு. இப்போ இந்த 9000 படியை நன்றாக மனசுல தேக்கி வைத்தவர் யார்? இந்த நம்பில்லை. இப்போ அவர் தான் சொல்றார். அவர் சொல்ல சொல்ல எழுதியதுதான் இந்த 36000 படி வியாக்கியானம். ஆனா இதுக்கு முன்ன பெரியவாச்சாரியர் ஒரு மகான், அவர்கிட்ட இவர் சொல்லிட்டார். யாரு? இந்த நம்பில்லை, நீர் ராமாயண பரமாக ஒரு வியாக்கியானம் எழுதுன்றார். ஏன்னா ராமாயணமானது 24000 ஸ்லோகம். அப்ப இந்த திருவாய்மொழிக்கு ராமாயணத்தின் பிரகாரம் வியாக்கியானம் எழுதுறாரு. யாரு? பெரியவாச்சான் பிள்ளை. இந்த நம்பில்லைக்கு 2 வலது கை ஒருத்தர், இடது கை ஒருத்தர். வடக்கு திருவிதி பிள்ளை வலது கையாம், பெரியவாச்சான் பிள்ளை இடது கையாம். இதை பெரிய எடுத்து காட்டுகிறார்கள் அழகாக. அப்போ நல்ல அருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் 24000 படி எழுதுகிறார் சுவாமி மனவாள மாமனி உபதேசத்தின மாலையில். அப்ப ஈட்டு பெருக்கரை எடுத்து காட்டுறாங்க மனவாள மாமனிகளுக்கு. இந்த நம்பில்லை ஈடு தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த திருவாய்மொழியுடைய அனைத்து சாரம். அப்ப இந்த வடக்கு திருவிதிப்பிலே நமக்காக எழுதி கொடுத்தார். அது எங்க வருது? ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்தாச்சு. ஈயுண்ணி மாதவருக்கு தாம் கொடுத்தார் தம் மகனார் தம் கையில் எடுத்து காட்டுகிறார் மனவாள மாமணி. ஏன் யாருக்கும் கொடுக்காத ஈ வச்சுக்கோ அப்படின்றார்.
அப்ப திருவாமொழி பிள்ளை கிட்ட வந்து மணவாள மாமுனி கிட்ட வந்து மணவாள மாமுனி இடத்துல நம்பெருமாள் நீர் அமர்ந்து அந்த ஈடை சொல்லும், நான் சிஷ்யனாயிருந்து கேட்கிறேன். முதல்ல நம்பெருமாள் வந்துதா, இப்ப கடைசியில் நம்பெருமாள் வரப்போறார். இதான் நம்முடைய ஓரான் வழி குரு பரம்பரை பூர்த்தி ஆக போகுது. இப்ப பாருங்க, மணவாள மாமுனி கடைசி ஆச்சாரியன். இந்த 24 படி வியாக்கியானத்தை 36 படி வியாக்கியானத்தை வடக்கத்தில் எழுதினாருன்னு சொன்னா நம்பிலே சொன்னாருன்னு பார்த்தோம். இது அதனுடைய விரிவு 9 படி விரிவு ஒன்றா விரிவு இது. அப்போ இந்த 36 படி வியாக்கியான வடக்க திருவிதிப்பிள்ளை எழுதி வைத்து காஞ்சிபுரத்தில் வந்து மணவாள எப்படி வருதுன்னா தேவபெருமாள் சொல்றார். மணவாள மாமுனி காஞ்சிபுரத்துக்கு போறார், இந்த ஈட்டை மாமுனிகளுக்கு கொடுன்னு சொல்றார். அதே போல வாங்குறாரு, ஸ்ரீரங்கம் போறாரு, நம்பெருமாள் பேசுறாரு மணவாள மாமுனி கிட்ட, நீரே ஈட்டு பெருக்க, நீரே அந்த ஈடை உபதேசம் செய்யும், நான் சிஷ்யனாக இருந்து கேட்கிறேன் அப்படின்றார். ஒரு வருட காலம் ஸ்ரீரங்கத்தில் உற்சவத்தை எல்லாம் நிறுத்திட்டார். இந்த நம்பில்ல ஈடு இந்த 36 படி வியாக்கியானம் மணவாள மாமுனி சொல்றார். ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன் அப்படிதான் தொடங்குறார். அவரும் யாரு? மணவாள மாமுனி. நம்பிலே சொன்னது இது, வடக்கத்தில் எழுதியதுன்னு பார்த்தோம். இத முடிவு 1 வருஷம் ஆகுது. நம்பெருமாள் சிறு பாலகனாக வந்து ஆச்சாரியங்கிட்ட நம்ம காலட்சேபம் கேட்டா குருதட்சணை கொடுக்கணும்ல, அந்த நம்பெருமாள் குருதட்சணை கொடுக்கிறார். என்ன? ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம். இதுதான் குரு தட்சணை. சொன்னவர் யாரு? நம்பெருமாள். தனியன் இதுதான். அப்போ சிறு பாலகனாக பெருமாளே வராரு, மணவாள மாமுனியை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இனிமேல் கொண்டு இந்த ஸ்ரீ சைலேஷ தனியனை சொன்னதுக்கு அப்புறம் தான் அனைத்தையுமே சொல்லணும். திருவாய்மொழி சேவிக்கிறதா இருந்தாலும் முதல்ல ஸ்ரீ சைலேஷ தான், திருப்பல்லாண்டு சேவிச்சாலும் முதல்ல ஸ்ரீ சைலேஷ தான், திருப்பாவை சேவிச்சாலும் முதல்ல ஸ்ரீ சைலேஷ தான். ஆகையினால் இதை சேவித்த பிறகுதான் அனைத்தையும் சேவிக்கணும்னு சொல்றவர் யாரு? நம்பெருமாள். அதனால தான் மணவாள மாமுனி நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பில்லை என்பர் அவர்தம் ஏற்றத்தால். எப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்தோட ஏற்றம்! இந்த கலியுகத்தில் மட்டும்தான் இந்த சம்பிரதாயமா? இல்லை, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் யுகம் யுகமாக இருக்கிறது. என்ன சுவாமி எப்படி? ஒரே ஒரு ஸ்லோகம் தான். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதம். விஷ்ணு சகஸ்ரநாமாவளி. பீஷ்மர் சொல்றார், வியாசர் யாரு, அவருக்கு அப்பா யாரு, அவருக்கு அப்பா யாரு, அவருக்கு அப்பா யாரு? அதான் முதல்ல வசிஷ்டர். வசிஷ்ட நப்தாரம். வசிஷ்டருக்கு புள்ள யாரு? சக்தி. சக்தியுடைய புள்ள யாரு? பராசர மகரிஷி. பராசர மகரிஷி புள்ள வியாசர். வியாசர் புள்ள சுகபிரம்ம ரிஷி. ஸ்ரீமத் பாகவதர் சொன்னார். அப்ப பாருங்க, இதுதான் நம்ம சிவ சம்பிரதாயத்தை கிருதயுகத்தில் இருந்து கொண்டு வந்தவர்கள். அந்த சம்பிரதாயத்தை சுகபிரம்ம ரிஷி ஆனவர் நமக்காக நம்மாழ்வாருக்கு கொடுத்தாராம். எப்படி கொடுக்குறார்? இப்ப திருச்சானூர் போத்தீங்கன்னா சுகபிரமிச்சு தவம் பண்ண இடம், அந்த இடத்துல பிராட்டியினுடைய புருஷகாரம் தான் நம்மாழ்வாருக்கு. அப்ப அந்த பிராட்டியின் மூலமாக சுகபிரஷியனுடைய மூலமாகத்தான் நம்மாழ்வாருக்கு அனைத்தும் கிடைக்கிறது. அந்த நம்மாழ்வார் சிவன் நாதமணிக்கு கொடுக்கிறார். அந்த நாதமணி எம்பெருமானாருக்கு கொடுத்தார். அந்த எம்பெருமானார் மணவாள மாமுனி பரியந்தம் வந்தது. அத மணவாள மாமுனி முதல்ல சொல்றார், இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்தை தன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எத்திராசர் இன்னொருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்துடுவர் சொல்றார். எப்பேற்பட்ட சம்பிரதாயம்! பெருமாள் அபிமானித்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை எவன் ஒருவன் நன்றாக ஏறிட்டு கொண்டு அதிலே இருக்கிறானோ, அதிலே மூழ்கி இருக்கிறானோ, இதை தவிர வேறெங்கும் செல்லாமல் இருக்கிறானோ, அவனே ஞானிமே ஆத்மா. பகவத்கீதையில பகவான் சொல்லிட்டார். அர்ஜுனன் கேட்கிறார், என்ன சுவாமி எல்லாரும் நீர் தானே ஆத்மா, உனக்கு ஒரு ஆத்மாவான்னு கேட்கிறார். ஆமாம், என்னையே எல்லாமாக பட்டிருக்கக்கூடிய அடியவன் எனக்கு ஆத்மா. அதுபோல யார் இருந்தா? நம்மாழ்வார். நம்மாழ்வார் எப்படி இருந்தார்? உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெட்டிலும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். இல்லையா? சாப்பிட்றது கண்ணன், வெத்தலை பாக்கு கண்ணன், குடிக்கிறது கண்ணன், எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். நம்மாழ்வார் அப்படித்தானே இருந்தார் இல்லையா? அப்ப உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னு வெட்டி எல்லாம் கண்ணனாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அடியவன்
கண்ணனுக்கு ஆத்மா. அப்ப இதைத்தான் ஞானிமே ஆத்மா அர்ஜுனா அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். அதைத்தான் மனோல மாமுனிகள் இந்த பாசுரத்தில் நமக்காக எடுத்து காட்டினார். ஏன் இது எப்பேற்பட்ட சம்பிரதாயம் தெரியுமா? யுகம் யுகமாக இருந்து கொண்டு வரக்கூடிய சம்பிரதாயம், நம்பெருமாள் நமக்காக ஆதரித்த சம்பிரதாயம். ஆகையினால் இந்த சம்பிரதாயத்துக்கு அந்த நம்பெருமாள் தான் எம்பெருமானார் என்று பெயரிட்டார் எடுத்துக்காட்டுகிற மனோலமாம் இல்லையா? எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்காக எடுத்துக்காட்டுகிறார். அப்ப மனோலமாமணிகள் இந்த உபதேச ரத்தன மாலையில இப்பேற்பட்ட ரகசியத்தை நமக்காக கொடுத்துட்டார். எப்பேற்பட்ட ரகசியம்? சர்வேஸ்வரன், அனைத்து உலகத்தையும் ஆட்டி படைப்பவன், அனைத்து உலகத்தையும் உண்பவன், உலகம் உண்ட பெருவாயா சொல்றார் நம்மாழ்வார். அப்போ உலகத்தை உண்கிறான், திரும்ப உமிழ்கிறான். யாருக்காக? எப்பேற்பட்ட ஒரு மார்கண்டேயன் கேட்கிறார், இந்த உலகத்தை எப்படி படைக்கிறீர், எப்படி உண்கிறீர்? 7 தடவை உள்ள போறாரு, 7 தடவை வெளியே வராரு. யாரு? மார்கண்டேயன். ஒரு ஆளிலை கண்ணனாக இருக்கிறார். ஒரு ஆளில இல்ல, இந்த கண்ணன் இப்படி வீழ்ந்தா தண்ணியில் விழுந்துருவாராம், இப்படி வீழ்ந்தா தண்ணியில் விழுந்துருவாராம். அந்த மார்கண்டேயர் பார்க்கிறார், என்ன இது சேஷ்டிதமா இருக்கு அப்படின்னு. அந்த குழந்தை மூக்குக்கு உள்ள போயிட்டாராம். உள்ள போனா உலகம் எல்லாம் தன் வைத்துக்கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஆண்டாள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் ரொம்ப அழகா பாடுகிறார் இல்லையா இந்த இடத்துல. அப்ப இப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வர தன்மையை நமக்காக இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு சரணாகதி என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக காட்டி கொடுத்தார்கள். அப்ப அதை நம்ம உயிராக பிடிக்கணுமா இல்லையா? எதுக்காக உயிராக பிடிக்கணும்? அடுத்த பிறவி வேண்டாம், மோட்சம் என்பதே திண்ணம். அது யாருக்கு கிடைக்கும்? எம்பெருமானார் தரிசனத்திலே இருப்பவர்களுக்கு கிடைக்கும். ராமானுஜ தாசன் என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜர் என்ன சொன்னார் அதன் பிரகாரம் நடப்பவனுக்கு கிடைக்கும். அதைத்தான் முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த இந்த மார்க்கம் சொல்றவர் யாரு? மனோலமாம். முன்னம் திருவாய்மொழி பிள்ளை உபதேசித்த இந்த மார்க்கத்தை, எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்யுங்கள் அப்படின்றார். யார்? மனோலமாமணி. பாருங்க, இந்த உபதேச ரத்தம் அந்த அளவுக்கு நிறைய இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மனோலமாமுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆக்சுவலா மனோலமாமுனி அவர்கள் சொன்னதை நமக்கு காட்டி கொடுத்தார். அதனாலதான் ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர் திருவடிகளே சரணு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகையினால் மனோலமாமுனி காட்டி கொடுத்த விஷயத்தை ஏதோ நம்ம கொஞ்ச காலம் அனுபவிச்சோம். ஆனா 4 தான் விஷயம் நமக்கு. என்ன 4ன்னு பார்த்தோம் சொன்னா, சியப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன். இதைத்தான் 3/4 மணி நேரம் இப்போ நம்ம அனுபவிச்சோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ரமஜாம